அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஊருக்கு வந்துட்டேங்க. ஒரு 9 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்கேன். கடவுளுடைய அருளாலையும் உங்களுடைய அன்பான வாழ்த்து ஆசையாலையும் என்னுடைய பேரக்குழந்தை ரொம்ப நலமாக இருக்காங்க. மருமகளும் நல்லா இருக்காங்கங்க. எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நார்மல் டெலிவரியா சிசேரியன் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நார்மல் டெலிவரி தாங்க. நல்லபடியாக குழந்த பிறந்துச்சு. நல்லா இருக்கான். பேரன் நல்லா இருக்காங்க. நேற்று நைட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். மாடி தோட்டத்துக்கு இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கும்போது நிறைய இந்த 9 நாளில் நிறைய அழகழகான மாற்றங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லபடியாக பராமரித்த அக்கா வீட்டுக்காரங்க கவிப்பிரியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் காலையில் இருந்து தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல மாற்றங்கள் தாங்க இருக்குது. எந்த பாதிப்புமே இல்லை. செடிகள் நல்லா இருக்குது. ஒரு சின்ன குறை என்னென்னா, செம்பருத்திக்கு வந்து உரங்கள் தேவைங்க. அது நம்ம ஒரு வாரமாக கொடுக்காம வெறும் தண்ணீர் மட்டும் கொடுக்கறதுனால கொஞ்சம் செம்பருத்தி பூக்களுடைய அந்த சைஸ் நீங்களே பார்த்துருக்கும்போது தெரியும். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பூக்களும் வெரைட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இதுதான். மற்றபடி நிறைய அழகழகான மாற்றங்கள் தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போதுட்டு ஒரு 9 நாட்கள் பார்க்காம இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சைனீஸ் வயலட்லாம் நிறைய வந்து பக்க கிளைகள்லாம் நிறைய எடுத்து நிறைய பூக்கள் இருந்தது. கவி அந்த வீடியோ எடுத்து போடும்போது நான் பார்க்கும்போதே எனக்கு எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கான்னு சந்தோஷமாக இருந்துச்சு. அது நேரில் பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அடினியம்லாம் பாருங்கள், நிறைய பூக்கள் இருக்குது. எல்லா மல்லி செடியிலையும் மொட்டுகள்ங்க. இவாச்சி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி எல்லாம் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அக்காவும் சொன்னாங்க, நிறைய மல்லிப்பூக்கள் பூத்துது, நான் பறிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்தி மல்லிலாம் ஒயிட் கலர்லாம் நிறைய சாயங்காலத்துலலாம் பூக்குதாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். அதில் துளிர் வந்து அது பூவும் சேர்ந்து வந்திருக்கு. பேரன் பிறந்த நேரம் கருவேப்பிலையில் பூக்களும் வந்திருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகழகான மாற்றங்கள் பாருங்கள். நிறைய ரோஜாக்கள் எல்லாமே மொட்டுகள்லாம் வந்து அழகாக இருக்குங்க. எல்லா பூக்களும் இன்றைக்கும் பறித்து பார்த்துருக்கேன். இன்றைக்கும் பாருங்கள், 9 நாளைக்கு அப்புறம் இதே போல் தட்டு நிறைய அறுவடை எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.